மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 500 கோடி ரூபாய் முதலீடு செய்யும் கேட்டர்பில்லர் நிறுவனம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். 70 வயதை கடந்த அனைவருக்கும் இலவச காப்பீடு. ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல். பாலியல் உறவு குறித்த சர்ச்சை வீடியோ. மகாவிஷ்ணுவிடம் திருப்பூரில் காவல்துறையினர் விசாரணை. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 35 பேருக்கு 4வது முறை காவல் நீட்டிப்பு. மதுரை மகளிர் விடுதி தீ விபத்தில் 2 உயிரிழப்பு. விடுதி உரிமையாளர் கைது. இந்திய பரப்பில் 60 கிலோமீட்டர் ஊடுருவல். சீனாவுடன் தூதரக உறவை முறிக்க சுப்பிரமணியன் சுவாமி அழைப்பு. சிக்காகோவில் கேட்டர்பில்லர் நிறுவனத்துடன் 500 கோடி ரூபாய் முதலீட்டில் திருவள்ளூர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் அந்நிறுவனத்தின் தற்போதுள்ள கட்டுமான கருவிகள் உற்பத்தி நிலையங்களை விரிவுபடுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. இதுகுறித்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் அமெரிக்க நாட்டின் சிக்காகோவில் கேட்டர்பில்லர் நிறுவனத்துடன் 500 கோடி ரூபாய் முதலீட்டில் திருவள்ளூர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் அந்நிறுவனத்தின் தற்போதுள்ள கட்டுமான கருவிகள் உற்பத்தி நிலையங்களை விரிவுபடுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்துறையை பொறுத்தவரையில் இந்திய அளவிலான கவனத்தை மட்டுமல்ல உலக அளவிலான கவனத்தையும் தமிழ்நாடு பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற இந்த 3 ஆண்டு காலத்தில் ஏராளமான தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து கொண்டிருப்பதே இதற்கு சான்றாகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிகழ்வின் போது தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை செயலாளர் அருண்ராய், தொழில் வழிகாட்டி நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் மற்றும் தலைமைச் செயல் அலுவலர் வே. விஷ்ணு மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் உடனிருந்தனர் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டத்துக்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் ஒன்றிய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அப்போது 70 வயதுக்கும் மேற்பட்ட அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டத்துக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது. இந்த திட்டத்தால் 4.5 கோடி குடும்பங்களில் உள்ள 6 கோடி மூத்த குடிமக்கள் பயன்பெறுவார்கள் என பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள மக்களுக்கு இலவச மருத்துவ காப்பீடு வழங்கும் நோக்கில் ஒன்றிய அரசு கடந்த 2018ஆம் ஆண்டு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை கொண்டு வந்தது. தற்போது சமூக பொருளாதார நிலைகளை கடந்து 70 வயதுக்கும் மேற்பட்ட அனைவருக்கும் இத்திட்டத்தின் கீழ் காப்பீடு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணுவை திருப்பூர் அழைத்துச் சென்ற போலீசார் அவரது வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனை நடத்தினர். சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் சைதாப்பேட்டை அரசு பள்ளியில் மகாவிஷ்ணு என்பவர் மூட நம்பிக்கையை வளர்க்கும் வகையில் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றினார். அப்பள்ளியின் பார்வை மாற்றுத்திறனாளி தமிழாசிரியர் சங்கர் என்பவருக்கும் மகாவிஷ்ணுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானது. இதனைத் தொடர்ந்து சைதாப்பேட்டை காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. பின்னர் சிட்னியில் இருந்து விசாரணைக்கு வருவதாக மகாவிஷ்ணு வீடியோ வெளியிட்டிருந்தார். தொடர்ந்து ஆஸ்திரேலியாவில் இருந்து சென்னை திரும்பிய மகாவிஷ்ணுவை விமான நிலையத்திலேயே சைதாப்பேட்டை உதவி ஆணையர் தலைமையிலான காவல்துறையினர் கைது செய்து விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். மகாவிஷ்ணு மீது மொத்தம் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கடந்த 7ஆம் தேதி காவல்துறையினர் கைது செய்தனர். தொடர்ந்து மகாவிஷ்ணுவை 3 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இந்த சூழலில் மகாவிஷ்ணுவை திருப்பூர் அழைத்துச் சென்ற போலீசார் அவரது வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனை நடத்தினர். மேலும் மகாவிஷ்ணுவிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 35 பேருக்கு 4வது முறையாக காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் அருகே பாம்பன் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடலுக்கு சென்ற அலெக்ஸ், ரஞ்சன், சார்லஸ், சூசை மார்டின் ஆகியோருக்கு சொந்தமான 4 நாட்டு படகுகளை கைப்பற்றி அதிலிருந்து 35 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 35 மீனவர்கள் மீதும் எல்லை தாண்டி மீன்பிடித்தல், தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் இவர்களுக்கான நீதிமன்ற காவல் நிறைவடைந்ததை தொடர்ந்து 35 மீனவர்களும் புத்தளம் நீதிமன்றத்தில் மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த நீதிபதி விமேனே விமலரத்னா மீனவர்கள் 35 பேருக்கும் செப்டம்பர் 18ஆம் தேதி வரை 4வது முறையாக நீதிமன்ற காவலை நீட்டித்து உத்தரவிட்டார். இதையடுத்து மீனவர்கள் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டனர்.
மதுரை கற்றாபாளையம் பகுதியில் உள்ள பெண்கள் தாங்கும் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் பெரியார் பேருந்து நிலையம் அருகே கற்றாபாளையம் பகுதியில் விசாகா என்ற பெண்கள் தங்கும் விடுதி செயல்பட்டு வருகிறது. இங்கு கல்லூரி மாணவிகள் மற்றும் பணிக்கு செல்லும் மகளிர் மாத வாடகைக்கு அறை எடுத்து தங்கியுள்ளனர். இந்நிலையில் அதிகாலை 4 மணியளவில் விடுதியிலிருந்து கரும்புகை வெளியானதை அடுத்து அறையில் தங்கியிருந்தவர்கள் அவசரமாக வெளியே ஓடி வந்ததாக தெரிகிறது. அக்கம் பக்கத்தினர் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீ விபத்தில் சிக்கியிருந்த 5 பேரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவர்களில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்த பரிமாலா சௌந்தரி என்பவரும் மாணவி சரண்யா என்பவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். தீயணைப்பு துறையினர் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை அணைத்த நிலையில் முதற்கட்ட விசாரணையில் விடுதியில் இருந்த குளிர்சாத பெட்டி திடீரென வெடித்து சிதறியதால் தீ விபத்து ஏற்பட்டது உறுதியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தீ விபத்து நடைபெற்ற இடத்தில் கோட்டாட்சியர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். மேலும் தீ விபத்து ஏற்பட்ட பெண்கள் தங்கும் விடுதியின் உரிமையாளர் இன்பா என்பவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய நிலப்பரப்பில் சுமார் 60 கிலோமீட்டர் வரை சீனா ஊடுருவி இருப்பதாகவும் இதனை அடுத்து சீனாவுடனான தூதரகம் உறவை துண்டிக்க வேண்டும் என்றும் சுப்பிரமணிய சுவாமி தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய சீன சர்வதேச எல்லையில் இருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அருணாச்சல பிரதேச மாநிலத்தின் அஞ்சாவ் மாவட்டத்தின் கபாபு பகுதி வரை சீன ராணுவத்தினர் ஊடுருவி முகாமிட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் பாரத மாதாவின் மரியாதைக்கு மோடி துரோகம் செய்துவிட்டதாகவும் சீனாவுடனான துரோக அளவிலான உறவை துண்டிக்க கோரிக்கை வைக்கிறேன் என்றும் சுப்பிரமணியன் சுவாமி தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். சுப்பிரமணிய சுவாமியின் இந்த தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் செய்து வரும் ராகுல் காந்தியின் 4000 கிலோமீட்டர் இந்திய பகுதியை சீனா ஆக்கிரமித்துள்ளதாக கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கொல்கத்தாவில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்களின் நிபந்தனையை ஏற்க மேற்கு வங்க அரசு மறுத்துள்ளதால் பேச்சுவார்த்தை நடைபெறுதலில் இழுபறி நீடிக்கிறது. கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டதற்கு நீதி கேட்டு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைந்துள்ள ஸ்வஸ்தியா பவனில் மருத்துவர்கள் இரவு பகலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பேச்சுவார்த்தைக்கு வருமாறு மேற்கு வங்க அரசு நிபந்தனையுடன் விடுத்த அழைப்பை ஏற்க மருத்துவர்கள் மறுத்துவிட்டனர். அதற்கு மாறாக பேச்சுவார்த்தையில் குறைந்தபட்சம் 30 பிரதிநிதிகளை அனுமதிக்க வேண்டும், முதலமைச்சர் மம்தா பானர்ஜி முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற வேண்டும், பேச்சுவார்த்தையை நேரடி ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட நிபந்தனைகளை மருத்துவர்கள் விதித்துள்ளனர். இதை ஏற்க மேற்கு வங்க அரசு மறுத்துவிட்டதால் பேச்சுவார்த்தை நடைபெறுவதில் இழுபறி நீடிக்கிறது. மணிப்பூரில் தொடர்ந்து வன்முறை சம்பவங்கள் அரங்கேறி வரும் நிலையில் பள்ளி கல்லூரிகள் தொடர்ந்து மூடப்பட்டுள்ளன. இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி மெய்தி மற்றும் குக்கி ஆகிய இரு சமூகத்தினர் இடையே மோதல் உருவானது. இந்த மோதல் பெரும் கலவரமாக மாறி இரு தரப்பிலும் 200க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். மேலும் பல்லாயிரக்கணக்கானோர் தங்களது வீடுகளை இழந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பெரும் கலவரத்திற்கு பிறகு சிறு தாக்குதல் சம்பவங்கள் நடந்து வந்த நிலையில் ஜிரிஃபாம் எனும் மாவட்டத்தில் கடந்த 7ஆம் தேதி மீண்டும் ஒரு வன்முறை சம்பவம் அரங்கேறியது. இதில் 6 நபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதன் காரணமாக மீண்டும் அங்கு பதட்ட நிலை உருவானது. அதனைத் தொடர்ந்து மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்ட வலியுறுத்தியும் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்தும் மாணவர்கள் பேரணி நடத்தினர். இந்த பேரணியிலும் ஆங்காங்கே கலவரம் வெடித்தது. இப்படி தொடர்ந்து மணிப்பூரில் கலவரம் மூண்டு வரும் நிலையில் அந்த மாநிலத்தின் கிழக்கு மற்றும் மேற்கு இம்பால் உள்ள 5 மாவட்டங்களில் முன்னதாக ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் மணிப்பூரில் மாணவர்கள் போராட்டம் எதிரொலியாக பள்ளி கல்லூரிகள் தொடர்ந்து மூடப்பட்டுள்ளன. மேலும் மாநிலத்தில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு மணிப்பூர் பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. பொங்கல் பண்டிகைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கியுள்ளது. ஜனவரி 10ஆம் தேதி நாடு முழுவதும் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொள்ள ஏதுவாக ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கியது. IRTC செயலி மூலம் டிக்கெட் முன்பதிவு மையங்களில் டிக்கெட் முன்பதிவுகள் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே டிக்கெட் முழுவதும் முன்பதிவு செய்யப்பட்டது. கன்னியாகுமரி விரைவு ரயில், நெல்லை விரைவு ரயில், முத்துநகர் விரைவு ரயில் உட்பட பல்வேறு தென் மாவட்ட ரயில்களில் டிக்கெட்டுகள் முன்பதிவு தொடங்கிய சில நிமிடத்திலேயே விற்று தீர்ந்தன. காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சியின் பொருளாளராக கன்னியாகுமரி தொகுதி எம்பியான விஜய் வசந்த் நியமிக்கப்பட்டுள்ளார்.
இது தொடர்பாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு பிரதிநிதிகளை நியமிக்க குழுவின் தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி செயலாளர்கள் மாநிலங்களவை உறுப்பினர் ரஞ்சித் ரஞ்சன், மக்களவை உறுப்பினர்களான எம்.கே. ராகவன், அமர்சிங் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொருளாளராக கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் விஜய் வசந்த் நியமிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வேலூர் மத்திய சிறை கைதியை வீட்டு வேலைக்கு அழைத்துச் சென்று தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பாக வேலூர் சிறைத்துறை டிஐஜி ஜெயிலர் மற்றும் கைதிகளிடம் சிபிஐடி காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவின்படி வேலூர் சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமி, சிறை கண்காணிப்பாளர் ரகுமான் உள்பட 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்த சிபிசிஐடி காவல்துறையினர் கைதி சிவகுமார் தாக்கப்பட்டது குறித்து வேலூர் மத்திய சிறை வார்டன்கள், காவல்துறையினர் மற்றும் அங்குள்ள சக கைதிகளிடம் விசாரணை மேற்கொண்டனர். மயிலாடுதுறையில் 2 பிரிவாக செயல்பட்டு வந்த மீனவ கிராமங்கள் ஒன்றிணைந்து ஆலோசனையில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 28 மீனவ கிராமங்கள் உள்ளது. இங்கு மீனவர்கள் 5000க்கும் மேற்பட்ட பைபர் படகுகள், 750 விசைப்படகுகள் மூலம் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இந்நிலையில் மீனவ கிராமமான தரங்கம்பாடி தலைமையிலான 19 மீனவ கிராமங்கள் சுருக்குமடி, இரட்டை மடி வலைகளையும் என்ஜின் பயன்படுத்தி மீன்பிடி தொழில் செய்வதை தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கடந்த சில வருடங்களாக போராட்டம் நடத்தி வந்தனர். பூம்புகார் தலைமையில் திருமுல்லை வாசல், வானகிரி உள்ளிட்ட 9 மீனவ கிராமங்கள் சுருக்குமடி வலையை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என்று தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 2 தரப்பினரிடையே அடிக்கடி மோதல் ஏற்பட்ட நிலையில் இரு பிரிவாக செயல்பட்டு வந்த மீனவ கிராமங்கள் ஒருங்கிணைந்து ஆலோசனை கூட்டத்தில் சுருக்குமடி வலையை எடுக்கலாம் எனவும், மீன்பிடி சிறு தொழில் பாதிப்பு குறித்து அடுத்த கூட்டத்தில் முடிவு எடுக்கலாம் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனால் இரு பிரிவாக செயல்பட்டு வந்த மீனவர்களிடையே ஏற்பட்ட பிரச்சனைகளை பேசி தீர்த்து ஒன்றிணைத்தனர். பேரானம்பட்டு அருகே அரசு பள்ளியின் மேல்கூரை சிதலம் அடைந்து இருப்பதால் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் பேரானம்பட்டு அடுத்த சத்துகார் அரசு நடுநிலைப் பள்ளியில் சுமார் 169 மாணவ மாணவிகள் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படித்து வருகின்றனர். இந்த பள்ளியில் உள்ள வகுப்பறையின் மேல்கூரை சிதலமடைந்து இருப்பதால் மாணவர்கள் அச்சத்துடன் படித்து வருகின்றனர். இதன் காரணமாக பலமுறை அதிகாரிகளிடமும் அரசியல்வாதிகளிடமும் முறையிட்டும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என ஆசிரியர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. எனவே பள்ளிக்கு மேல்கூரை சீரமைத்து தர வேண்டும் என பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். அரியலூரில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 143 பயனாளிகளுக்கு 22.61 லட்சம் மதிப்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்தினசாமி வழங்கியுள்ளார். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் வட்டம் கொடுக்கூர் கிராமத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் மக்கள் தொடர்பு முகாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்னசாமி தலைமையில் நடைபெற்றது. இந்த முகாமில் வேளாண்மை, கால்நடை, கூட்டுறவுத்துறை, மகளிர் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள், அதனை பெறும் வழிமுறைகள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர். இதேபோல் கல்வியில் அடிப்படையில் முன்னேற்றம் பெறுவதற்கு புதுமை பெண், தமிழ் புதல்வன் திட்டம் உள்ளிட்ட தங்களுக்கு தேவையான திட்டங்களை அறிந்து விண்ணப்பித்து பயன்பெற வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்னசாமி தெரிவித்தார். இந்த முகாமில் வருவாய்த்துறை அலுவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மதுராந்தகம் அருகே மனுநீதி முகாமில் அரசு பள்ளி மாணவிகள் இசைத்த வில்லுப்பாட்டை ரசித்த மாவட்ட ஆட்சியர் மாணவிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த இல்லிடு கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் அடிப்படை வசதியான வீட்டு மனை பட்டா, குடும்ப அட்டை, விபத்து காப்பீட்டு தொகை என 105 பயனாளிகளுக்கு 31 லட்சம் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் வழங்கியுள்ளார். இதனிடையே முகாமில் அரசு பள்ளி மாணவிகள் வில்லுப்பாட்டு பாடி இசைத்ததை ரசித்து மாவட்ட ஆட்சியர் மாணவர்களை பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். மயிலாடுதுறையில் நடைபெற்ற நான் முதல்வர் திட்டத்தின் கீழ் உயர்வுக்கு படி உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சியில் பெற்றோர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி அறிவுரை வழங்கினார். மயிலாடுதுறை தர்மபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரியில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்வுக்கு படி உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமையில் நடைபெற்றது. இதில் 10, 11, 12ஆம் வகுப்புகளில் தோல்வியடைந்த மாணவர்களை வரவழைத்து அவர்களை தேர்வில் வெற்றி பெறுவதற்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தி உயர்கல்வி படிக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் ஏபி மகாபாரதி உத்தரவிட்டுள்ளார். மதுராந்தகம் அருகே மனுநீதி முகாமில் அரசு பள்ளி மாணவிகள் இசைத்த வில்லுப்பாட்டை ரசித்த மாவட்ட ஆட்சியர் மாணவிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார்.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த இல்லிடு கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் அடிப்படை வசதியான வீட்டு மனை பட்டா, குடும்ப அட்டை, விபத்து காப்பீட்டு தொகை என 105 பயனாளிகளுக்கு 31 லட்சம் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் வழங்கியுள்ளார். இதனிடையே முகாமில் அரசு பள்ளி மாணவிகள் வில்லுப்பாட்டு பாடி இசைத்ததை ரசித்து மாவட்ட ஆட்சியர் மாணவர்களை பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். மதுரையைச் சேர்ந்த மாணவர் இலங்கையில் நடைபெற்ற காமன்வெல்த் செஸ் போட்டியில் வெண்கலம் வென்றதை தொடர்ந்து பள்ளி நிர்வாகம் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர். மதுரை சோழவந்தான் கல்வி சர்வதேச பள்ளியைச் சேர்ந்த மாணவர் அருள் பிரகாஷ் இலங்கையில் நடைபெற்ற காமன்வெல்த் செஸ் போட்டியில் வெண்கலம் வென்றார். இந்நிலையில் பதக்கம் பெற்ற அருள் பிரகாஷை கல்வி இன்டர்நேஷனல் பப்ளிக் பள்ளியின் தலைவர்கள் பதக்கங்கள் அளித்து பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர். இதேபோல் மதுரை மாவட்ட சிபிஎஸ்இ பள்ளிகள் மத்தியில் நடைபெற்ற செஸ் போட்டியில் 10 சிபிஎஸ்இ பள்ளிகள் மற்றும் 64 மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் கல்வி இன்டர்நேஷனல் பப்ளிக் பள்ளி தங்கப் பதக்கங்களை வென்று முதலிடம் பிடித்தது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் தாக்குதல் காரணமாக காசாவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 41,000 தாண்டியது. பாலஸ்தீனத்தில் ஹமாஸ் அமைப்பினரின் கட்டுப்பாட்டில் உள்ள காசா மீது இஸ்ரேல் கடந்த 11 மாதங்களாக போர் தொடுத்து வருகிறது. இந்நிலையில் ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 41,084 அதிகரித்துள்ளதாக பாலஸ்தீன சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் 95,029 பேர் படுகாயமடைந்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 64 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்ததாகவும் 104 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் 500 கோடி ரூபாய் முதலீடு செய்யும் கேட்டர் பில்லர் நிறுவனம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். 70 வயதை கடந்த அனைவருக்கும் இலவச காப்பீடு. ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல். பாலியல் உறவு குறித்த சர்ச்சை வீடியோ. மகாவிஷ்ணுவிடம் திருப்பூரில் காவல்துறையினர் விசாரணை. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 35 பேருக்கு 4வது முறை காவல் நீட்டிப்பு. மதுரை மகளிர் விடுதி தீ விபத்தில் 2 உயிரிழப்பு. விடுதி உரிமையாளர் கைது. இந்திய பரப்பில் 60 கிலோமீட்டர் ஊடுருவல். சீனாவுடன் தூதரக உறவை முறிக்க சுப்பிரமணியன் சுவாமி அழைப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.